நாம் இது வரைக்கும் நிறையா வித்தியாசமான பேய் படம்லாம் பார்த்துருப்போம். நிறையா பேய் படத்தில் பேய் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஒரு ரோஜா போர்டு வச்சு கூப்பிடுவாங்க, இல்லைனா ஏதாவது மந்திரம் போட்டு கூப்பிடுவாங்க. இந்த படத்தில் வித்தியாசமாக ஒரு கை இருக்குது, அந்த கைக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்தா ஒரு பேய் வருது. அதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு காட்டுற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு அண்ணங்காரனை காட்டுறானுங்க. அவன் தம்பியை தேடி அங்கே நடக்கிற ஒரு ஹவுஸ் பார்ட்டிக்குள்ளே போகிறான். அங்கே நிறையா பசங்க பொண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் தம்பியை தேடி ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருமே எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. அப்போ உன் தம்பியை தேடுற அவன் அந்த ரூமில் தான் இருக்கான்னு சொல்ல இவன் அந்த ரூம் கிட்ட போவா. ஆல்ரெடி ஒருத்தவன் வெளில நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த அண்ணங்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த கதவை இடிச்சு ஒரு இடத்துல உடச்சி உள்ளே போயிட்டு அவன் தம்பியை பார்த்தான். அவன் ஏதோ சொத்து பார்த்து உளறிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி அவன் மட்டும் உளறிட்டு இருக்க. அவன் அண்ணங்காரன் அவனை அப்படியே பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வரான். அப்படி வந்துக்கிட்டு இருக்க அவன் உடம்புல எது ட்ரெஸ் இல்லாதனால அங்கே இருக்க எல்லாரையும் அவனை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அண்ணங்காரன் யாரும் ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அவன் திரும்ப அவன் தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா, கத்தி எடுத்து அவன் அண்ணங்காரன் வயிற்றுல ஒரே சொருகிறான். அவன் அண்ணங்காரன் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் கத்தி எடுத்துகிட்டு வெளில போக எல்லோரும் பயந்துட்டு ஓடுறாங்க. அப்போ இவன் சடனாக இவன் கையில் அந்த கத்தி எடுத்து டக்குன்னு அவன் கண்ணில் குத்தி அவனும் அந்த இடத்துல செத்து போயிடுறான். இதோட இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழித்து இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் ரொம்பவே சோகமாக இருக்கா. ஏன்னா அவங்க அம்மா இறந்து அந்த டெத் ஆனிவர்சரி டே தான் அது. அங்கே எல்லா சொந்தக்காரங்களும் வந்து இவகிட்ட பேசலாம் ட்ரை பண்ண. இவ தனியாகவே உட்காந்துட்டு சோகத்தில் இருக்கா. யார்கிட்டையும் பேச மாட்றா, அவங்க அப்பா கிட்ட கூட பேச மாட்றா. அப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவன் தம்பி. அவன் ஃபோன் பண்ணி, அக்கா என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவளும் சரி வர அப்படின்றா. இவளுக்கு தம்பியா அப்படின்னு கேட்டால் இவன் நம்ம ஹீரோனோட தம்பி கிடையாது, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட தம்பி தான். அவன் தம்பிக்கிறேன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோன் அங்கே வந்து அவனை காரில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக பாடிட்டே போயிட்டுருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஜாலியாக போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனு டக்குன்னு சடனாக எதையோ பார்த்து பயந்து காரை நிறுத்திடுறா. என்னன்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா ஒரு கங்காரு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ரொம்பவே இழுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ண நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இதை காரில் எடுத்து போட்டு அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை அது எப்படி செத்துரும், நம்ம காரில் எடுத்து போட்டால் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அவனை கூப்பிட்டு காரில் கிளம்பி அவள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ரூமுக்கு தான் போகிறா. ஃப்ரெண்டு ஆல்ரெடி பெட்டில் படுத்துக்கிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற தலகனை எடுத்து அவளை அடித்து அப்படியே ஜாலி மூடுக்கு வந்துடுறா. அவள் வீட்டில் இருக்கிறதோட இங்கே இருக்கும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி, நம்ம நைட் எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணுறாங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை தேவையில்லை, நமக்கு தேவையில்லாமல் அங்கே போய்கிட்டு அப்படி சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அங்கே போகலாம், எனக்கு இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நினைவு நாளே ஒரு மாதிரி மனசு சரியில்லை, அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் இப்போ ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, சரி நீ வெளில போ, நான் இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பிவிட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கரெக்டாக கிச்சனுக்கு வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினுக்கும் அம்மா மாதிரி தான், அவங்க இவளை நல்லாவே பார்த்துப்பாங்க. அப்படி அவங்கள பார்க்க கிச்சனுக்கு போக அவங்க அப்படியே வந்து இவளை கட்டி பிடிச்சி இவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அம்மாவோட நினைவு நாள் நினைக்கின்னு. அதனால் ஆறுதல் சொல்லிட்டு, சரி எனக்கு நேரம் ஆச்சு, நான் வேலைக்கு கிளம்பணும், வீட்டை பத்திரமா பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போக நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அப்படியே அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வெளில வராங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட தம்பியும் வெளில நின்றுக்கிட்டு நானும் வருவேன்னு அந்த பையன் அடம் பிடிக்கிறான். அப்போது அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறான்னா, உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் வெளில போகிறத அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான், பரவாயில்ல என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேண்டாம் வேறப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் இந்த தம்பிக்காரனை கொண்டு வந்ததை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வர்றது அவங்க யாருக்குமே பிடிக்கல, இவளையும் கூப்பிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்கல. நம்ம ஃப்ரெண்டுக்காரி மட்டும்தான் நம்ம ஹீரோயினை நல்லபடியாக பார்த்துக்கிறா, அவளை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறா. அப்படியே அவங்க எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்தோடனே நம்ம ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறமா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ முதல்ல யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் கை கோத்து உட்காந்துருக்கதை பார்த்து நம்ம ஹீரோயின் லைட்டாக காண்டாகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கடுப்பில் அவன் என்ன பண்ணுறான்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் போய் உட்காடுறா. நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக அந்த சோஃபா சேரில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு டேபிள் வைக்கிறாங்க. அந்த டேபிளில் அவன் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு பேக்லேருந்து ஒரு கை எடுத்து வைக்கிறா. அது செராமிக்லேயே மோல்ட் ஆகிருக்கு. அந்த கை எடுத்து வச்சுட்டு அவள் அந்த கேமோட ரூல்ஸை சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா நீ அந்த கைக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு டாக் டு மீ அப்படின்னு சொன்னால் உனக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரியும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்குள்ளே வரலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொன்னால் அந்த பேய் உடம்புக்குள்ளே வரும். அதை வச்சு நீ 90 செகண்ட்ஸ் தாக்கு பிடிக்கணும். அப்படி 90 செகண்ட்ஸ் மேலே போச்சுன்னா நாங்களே ஒன்று அதுலேருந்து வெளில கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினும் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் கையை பொறுமையாக கொடுத்துட்டு டாக் டு மீன்னு சொல்கிறா. சொன்ன அடுத்த செகண்டு டக்குன்னு இந்த மாதிரி பயந்து போக அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அங்கே இருக்கலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேமை வச்சா இல்லையா அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து மறுபடியும் கை கொடுத்துட்டு அதை உடம்புக்குள்ளே ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயப்பட அங்கே இருக்க எல்லாரும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எப்படியோ பயத்தில் கையை கொடுத்துட்டு இப்போ டாக்டர்மேனு சொல்கிறா. இப்போ வேற ஒரு பேய் வருது. அந்த பேய் வந்தோடனே அவன் நான் உடம்புக்குள்ள ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பேய் உடம்புக்குள்ளே போயிடுது. போன உடனே அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கார்னரை பார்த்து தோ அங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் அவளை நம்பாமல் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க திடீர்னு அந்த ரூமில் இருக்கிற அந்த கதவு மட்டும் டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது தானா. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு செகண்டு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட மூஞ்சை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அவள் கண்ணே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறி இருக்குது. அப்போது அவள் ஃப்ரெண்டோட தம்பியை பார்த்து அதுக்கு ஒன்றைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கேம் வச்சாலே அவன் என்ன சொல்கிறான்னா 83 செகண்ட் ஆகிடுச்சு, சரி அவள் கையிலேருந்து இந்த ஹேண்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன போட்டானா போயிட்டு அவள் கையில் ஹேண்டை பிடுங்க பார்க்குறான். ஆனால் அவனால் அந்த ஹேண்டை பிடுங்க முடியல. அவன் பிடுங்க ட்ரை பண்ண அவள் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டோட தம்பியை பார்த்து என்ன சொல்கிறான்னா அது பின்னாடி தான் இருக்குது, சீக்கிரம் ஓடு அதுகிட்ட தப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் 90 செகண்ட்ஸ் தாண்டிடுது. அதுக்கப்புறம் சீக்கிரம் அவள் கையிலேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதை எடுக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு வீட்டில் இருக்கிற கரண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. எப்படியோ அவள் கையிலேருந்து ஒரு அடியை போட்டு அவள் கையில் இருக்கிற அந்த ஹேண்டை பிடிங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் அங்கேயே முடிஞ்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ நம்ம ஹீரோயினு அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு எதையோ நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்காரோட தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டான். அந்த பயத்தினால அவன் அக்கா கூட படுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் அக்காவோட ரூமுக்கு போக அவன் பாய் ஃப்ரெண்ட் சேட் பண்ணிட்டு என் ரூம்குள்ளே வராத, இங்கெல்லாம் வந்து படுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து எடுத்து துரத்தி விட்டுறான். அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயின் படுத்துருக்க சோஃபா கிட்ட வரான். அவன் நான் இங்கே படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் இது உன் வீட்ரா, என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குற, வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிறா. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் அப்படியே தூங்கிடுறான். அவன்கிட்ட அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஃபோனை எடுக்க அதுக்கப்புறமா அவன் காதுகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான கை அவன் மூஞ்சை தொடுற மாதிரி காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் அந்த கேம் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, அவள் பேர் எட்டி, அவளை பார்க்க தான் இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அவகிட்ட போயிட்டு நம்ம இன்றைக்கும் அந்த கேம் விளாட்லாமா, என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கான், அவன் விளாட்ணுன்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு சொல்ல, இல்லை முடியாது, ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் விளாண்டுட்டு இருந்தோம், அவங்க வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அங்கே விளையாட முடியாது, ஏதாவது பிளேஸ் இருந்தால் சொல்லு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க, நம்ம எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வீட்டில் இருக்க அப்போது யாரோ காரிங் பில் அடிக்கிறாங்க. யாரும் அப்படி பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரியோட பாய் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இது எதுவுமே சரியில்லையே, ஏதோ நான் தப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுக்கு வந்திருக்க, ஏதாவது பார்ட்டி பண்ண போகிறீங்களா, என் பொண்ணுக்கிட்ட எதாவது பண்ணலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குதர்க்கமாக கேட்க அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்குள்ளே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் அவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நைட்டு எதாவது பார்ட்டி கிட்டி பண்ண போகிறீங்களா, எதுவும் பண்ணக்கூடாது, நான் பக்கத்தில் ஆள் போட்டிருக்கேன், பக்கத்து வீட்டில் எனக்கு சொல்லிடுவாங்க எதுவும் வந்தாலும், அது மட்டும் இல்லாமல் நீ என் பொண்ணுக்கிட்ட தள்ளியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க.
அடுத்ததாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா இவங்க அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட அந்த பாய் ஃப்ரெண்டு தான் அந்த கேமை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறான். அவன் ரெடியாக அவன் சேரில் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஹேண்டையும் அந்த கேண்டிலையும் எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. அந்த கேண்டிலை பற்ற வச்சுட்டு அந்த ஹேண்டுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு டாக் டு மீன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு டாக் டு மீ அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு பேய் வருது. அதை பார்த்து பயந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த பேயை உடம்புல ஏற்றிக்க திடீர்னு உடம்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுது. அவன் கண்ணே வித்தியாசமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் வாயும் கொஞ்சம் கருப்பாகிடுது. அதுக்கப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ எப்பப்பெல்லாம் இவனை தொடுறியோ அப்போல்லாம் இவனுக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவனோட எக்ஸை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசம் பண்ணிவிட்டு அந்த சேர்லேருந்து அப்படியே அவன் கீழே ஊந்துட்டு ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ண அங்கே இருக்கிற நாய் வருது. அந்த நாயை பிடிச்சி வாயிலே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லோரும் வீடியோ எடுக்க அவன் அந்த நாய்க்கு கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாயிடுறா. யாரையும் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் இது நல்லா ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டைம் ஆக எல்லோரும் அவன் கையில் இருந்த அந்த கையை பிடிங்கிற அவன் சுயநனுக்கு வரான். அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணதை நினச்சி ரொம்ப அசிங்கப்பட்டு அங்கே இருக்கிற ரூம்குள்ளே போக பின்னாடியே அந்த ஃப்ரெண்டுக்காரியும் போயிடுறா. அதுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக மாறி அந்த கேம் விளாண்டு ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லோரும் அதை ஜாலியாக விளாண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்க அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃப்ரெண்டுக்காரோட தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா, நம்மளும் அந்த கேமை விளாண்டான்னு சொல்லிட்டு அவனும் நான் அந்த கேமை விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். அப்போது அந்த அக்காக்காரி என்ன சொல்கிறான்னா, என்ன விளையாடுறியா, நீ சின்ன பையன், நீலாம் இதை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ப்ளீஸ் நான் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் அவனை பிடிச்சி நல்லா அசிசமாக திட்டி விட்டுறா. அதுக்கப்புறமா அந்த ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏய் பரவாயில்ல அவன் கொஞ்ச நாள் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன விளையாடுறியா, அவன் நேற்றே அந்த கேமை பார்த்ததுக்கே தூங்க வராமல் பயத்தில் தூங்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தான், கன்ஃபார்ம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி ஒரு ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏய் பரவாயில்ல ஒரு 60 செகண்ட்ஸ் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை சேரில் உட்கார வச்சு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த கேமை முடிக்கணும்னா 90 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்க கையில் இருந்த அந்த ஹேண்டை பிடிங்கிட்டு அந்த கேண்டிலையும் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அந்த கேம் முழுசாக முடியும். அதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரனை உட்கார வச்சு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணேன். அவன் பயந்துக்கிட்டே அந்த கையை பிடிச்சி டாக் டு மீன்னு சொல்கிறான். முன்னாடி ஒரு பேய் வேற அதை உடம்புல ஏற்றிக்க இப்போ அவன் ரொம்பவே சோகமாகி அழுக ஆரம்பிக்கிறான். அப்படி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன்னை விட்டுட்டு போயக்கூடாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேச அப்போது நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இப்போது அவன் உடம்புல வந்துக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அவங்க ஆல்ரெடி ஆக்ஷன் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ உடம்புக்குள்ள வந்ததுனால நம்ம ஹீரோயின் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்போது அந்த ஹேலி என்ன சொல்கிறான்னா, 60 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு, அவன் கையில் இருந்த அந்த ஹேண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏய் வேணாம் உள்ளே இருக்கிறது எங்கள் அம்மா தான், கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அழுது கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மாவை நினச்சி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு செகண்டுக்கு மேலே அந்த 90 செகண்ட்ஸை தாண்டிடுது. அப்போது அவன் உடம்புக்குள்ள இருந்தால் அவன் என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு அவன் மூஞ்ச அந்த பெஞ்சில் போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அடிக்க எல்லோரும் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. பயத்தில் யாராலும் கத்த நம்ம ஹீரோயினும் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் மூஞ்சி அப்படியே அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அந்த ஹேண்டை பிடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினு அந்த ஹேண்டை பிடுங்க ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் அந்த ஹேண்டை பிடுங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட அங்கே இருக்க அந்த ஹேலியோட பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்றான். என்ன பார்த்துட்டு இருக்க, வந்து கையை பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த கையை பிடுங்க முடியல. ஒரு கட்டத்தில் அவனை அந்த சேரோட அந்த ஆவியை அவனை இழுத்துட்டு போயிட்டு சவுத்து பக்கத்தில் விட அங்கே இருக்கிற ஒரு டேபிள் வராம்பில் போட்டு அவன் மண்டையை நச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகி அந்த ஹீரோனை அப்படியே நிற்கிறா எதுவும் பண்ணாமல். அந்த நேரம் ரூமில் இருந்த நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து பார்க்க அவனோட தம்பிக்காரன் இந்த மாதிரி அங்கே இருக்கிற டேபிளில் அவன் மூஞ்சி அடித்து மூஞ்சி உடஞ்சிக்கிட்டு இருக்க. கடைசியாக அவன் அந்த மூஞ்சை ஃபோர்ஸாக அடிக்க வர நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, பாஞ்சு போய் அவளோட கையை அங்கே வச்சிட்றா. வச்சோடனே அவன் அந்த கையில் அடித்து அந்த கை உடஞ்சிறேன். அதுக்கப்புறமா அவன் கையில் இருந்த அந்த ஹேண்டை பிடுங்கி அவனை அப்படியே படுக்க போட்டுற. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினு அங்கேருந்து ஷாக்கில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவன் அங்கே இருக்கிற ஒரு டோரை பார்க்க வெளியிலேருந்து யாரோ ஒரு பேய் இவங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி பார்த்து அப்படியே ஷாக்கில் உட்காந்துட்ருக்கா. அங்கேருந்து கட் பண்ணி இப்போது அங்கே வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எதுக்கு நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லோரும் அங்கே போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த பையன் மூஞ்சி இஞ்செல்லாம் உடஞ்சி
ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கான். உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்போது கோமா ஸ்டேஜில் இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் நைட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறா. அந்த அப்பங்காரன் நம்ம ஹீரோனை போட்டு நல்லா திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அவங்க அப்பாவை திட்டுறா. நீங்கள் மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் உண்மையாக சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே மேலே போய் அவள் ரூமில் அந்த பேக்கை திறந்து பார்க்க அவள் அந்த கலவரத்துலேயும் அந்த கையை பேக்கில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்கா. அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கையை எடுத்து பார்க்குறா. அவள் பாகத்தை பார்த்தா மறுபடியும் அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி அவங்க அம்மாட்ட பேச பாப்பாப்புல இருக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து கட் பண்ணி இப்போ அவள் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா அந்த பையனை பார்க்க. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் அப்படியே அந்த கண்ணாடி வழியாக பார்க்க அவன் மூஞ்சே ஒரு மாதிரி கோரமாக உடஞ்சி போய் மோசமாக இருக்குது, பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க உள்ளேருந்து அவங்க அம்மா வெளில வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்பவே அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை என் பொண்ணு மாரி தான் அவனை பார்த்தேன், நீ அப்படி இல்லையே, என் பையனை இப்படி ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்காத, இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த கண்ணாடி அந்த பையனை பார்த்துட்டே இருக்கேன். அந்த கண்ணோட ரெஃப்ளெக்ஷனில் நம்ம ஹீரோனோட அம்மா மூஞ்சி தெரியுது. அவங்க அப்படியே அவளை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்கேருந்து சடனாக நவுந்து போக அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அவங்க அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு உள்ளே அழுதுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த கதவை எப்படியோ அடித்து உடச்சி திறந்து பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட லவர் இருக்கான் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து நில்லு, நான் உன்னை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் காரில் அவளை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போது அவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் இந்த விஷயம் நடந்ததுலேருந்து என்ன எங்கள் வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க, இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல நீ எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கலாம், என் ரூமில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்டு அவங்க சின்ன வயசில் லவ் பண்ணியிருப்பாங்க. அங்கே அதில் ஒரு பேர் எழுதியிருப்பா, அவள் பேரையும் அந்த பையன் பேரையும் போட்டு ஆட்டின்னு விட்டுருப்பா. அதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆகுறா. அதுக்கப்புறமா அந்த பையன் அவள் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹேண்டை பார்த்துட்றான். இது எப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை எங்கள் அம்மாட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம இப்போது அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இல்லை இதனால தான் இவ்வளோ பிரச்சனை, நம்ம பேசாமல் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரே பெட்டில் தூங்குறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி படுத்துருக்காங்கன்னா, இவன் காலுக்கடியில் அவன் மூஞ்சோம், அவன் காலுக்கடியில் இவன் மூஞ்சோம் மாறி மாறி படுத்துருக்காங்க. இப்படி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கா, இவன் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். அதில் அவள் அவங்க அம்மா கூட இருந்த வீடியோலாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் தூங்கி போயிட அவளுக்கு ஒரு கனவு வருது. அதாவது என்னென்னா, அந்த பாய் ஃப்ரெண்டு கூட இவன் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வர, டக்குன்னு அவங்க அம்மாவும் ஆக்சிடெண்ட்டாக இறங்குற அந்த கனவு வருது. அதை பார்த்து அவள் பயந்து டக்குன்னு ஏஞ்சிருக்கா. எழுந்தோடனே அந்த கார்னரில் அவள் ஃபஸ்ட்டு ஒரு பேயை பார்த்தாலையா, அந்த பேய் தான் அந்த கார்னரில் இருக்குது. அதை பார்த்து பயந்து போக அது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பெட்டை நோக்கி வருது. வந்து அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட காலனோட கட்டவரில் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோனை அந்த பெட்லேருந்து ஏஞ்சி நின்று ஏஞ்சின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை எழுப்ப அவன் ஏஞ்சி பார்க்குறான். அப்போ தான் ஒரு மரண ட்விஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. என்னென்னா, இவ்வளோ நேரம் அவன் கட்டவரில் கடிச்சிட்டு இருந்த அந்த பேய் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அவள் தான் அந்த கட்டவரில் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து இவன் ரொம்பவே கோவமாகி கத்த ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுற, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா. அதாவது அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, அவன் இவன் கூட தப்பாக நடந்துக்க முயற்சிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போயிடுறான். இதை பார்த்து இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது, அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்து அவங்க அம்மா கிட்ட பேசலாம் முடிவு பண்ணி ஒரு கேண்டில் ஏற்றி வச்சு அவள் ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த கையை பிடிச்சி டாக் டு மீ அப்படின்னு சொல்கிறா. இப்போ யார் வந்திருக்குன்னு பார்த்தா அவளோட அம்மா தான் வந்திருக்காங்க. அவகிட்ட என்ன கேட்குறேன்னா, அம்மா ஏன் இப்படி நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உன்னை விட்டுட்டு போன தப்பு தான், ஆனால் இப்போது நீ உன் தம்பியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரோட தம்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவனை இப்போது அவங்க அம்மாவும் அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டும் பாத்ரூமில் உட்கார வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி குளிப்பாட்டிகிட்டே இருக்க அவங்க அம்மா, நீ இவனை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி வெளில போகிறாங்க. அதே சமயம் அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த
பையன் உடம்புக்குள்ள இன்னும் ஏதோ பேய் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அது நம்ம ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்டு வித்தியாசமா அவன் மண்டையை மறுபடியும் கீழே நச்சுன்னு அடிச்சு இன்னும் மோசமா மண்டை உடஞ்சி ரத்தம்லாம் அப்படியே அங்க கீழே போற மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவே கொடூரமா இருக்கு இந்த சீனை பார்க்க. இங்கிருந்து கட் பண்ணி அவ ஃப்ரெண்டுக்காரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணு கூட இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, என்னது நேற்று நீ அவ வீட்டில் படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட. இப்போ அது பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனைலேருந்து வெளில வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கை உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ஹெய்லியோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, எனக்கு ஒரு பார்ட்டியில் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் சீனில் ஒரு தம்பிக்காரன் அவன் அண்ணனை குத்திட்டு அவனே அவன் கண்ணில் குத்திட்டு செத்து போயிடுவான் இல்லையா, அவன் தான் இவங்கிட்ட கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதாவது என்னன்னா, அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கையோட உதவி இல்லாமே அவன் அங்கே இருக்கிற ஆவியெல்லாம் கண்ணால் பார்க்கறதா சொல்லியிருக்கான். இதை சொல்லிட்டு இப்போது அந்த அண்ணங்காரன் மட்டும் உயிரோட இருக்கான், அவங்ககிட்ட போனால் நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா, ஸ்டார்டிங் சொல்ல அந்த அண்ணன் குத்தம் ஆனா இல்லையா, அவன் இன்னும் சாவலப்பில் இருக்குது, உயிரோட தான் இருக்காமல இருக்குது. அவனை தேடி தான் இப்போ எல்லோரும் போகிறாங்க. அப்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் அந்த அண்ணங்காரன் நின்றுக்கிட்டு இருக்க. இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. இவங்கள பார்த்ததும் கோவத்தில் அவன் அங்கே இருக்கிற பஸ்ஸில் ஏறிடுறான். இவங்களும் பின்னாடி அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம ஹீரோயினு அவன் பக்கத்து சீட்டில் உட்காந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி நாங்களும் அந்த ஹேண்டை வச்சு நிறையா ஃபன் பண்ணி விளாடணும்னு நினச்சி விளாண்டோம். அது பிரச்சனையில் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போது உங்கள் ஹெல்ப்பை தேடி வந்திருக்கோம். உங்கள் தம்பியும் அந்தமாரி விளாண்டு அவர் ஒரு கட்டத்தில் அந்த ஹேண்டோட ஹெல்ப் இல்லாமல் எல்லா ஆவியும் பார்க்க ஆரம்பிச்சாராமே. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா, ஏதாவது சின்ன குழுவாக இருந்தால் கூட கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. கூடவே அந்த ஃப்ரெண்டுக்காரியும், என்னோடய தம்பி இதனால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான், அவனை இங்கேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, அந்த அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். என்னது சின்ன பையனை வச்சு இந்த கேம் விளையாண்டிங்களா, உங்களுக்குலாம் எல்லாமே ஃபன்னாக போயிடுச்சு இல்லை, எல்லாம் உங்களுக்கு விளையாட்டாக போயிடுச்சு, எந்த உயிரும் உங்களுக்கு முக்கியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போது அதை விடுங்க, நான் எப்படியாவது என் தம்பியை காப்பாற்றி ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொல்கிறான்னா, அந்த பேயை நீங்கள் சும்மா விட்டாலே போதும், ஒரு கட்டத்தில் அது வீக் ஆகி அதுவே உடம்பு விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல. அந்த அக்காக்காரி என்ன சொல்கிறான்னா, இல்லை அது என் தம்பியை விட்டு போகல, இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே இருக்குது, அது என் தம்பியை ரொம்பவே போட்டு பாடாப்படுத்துது, அது என் தம்பியை கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்ல. அப்போது கன்ஃபார்மாக தம்பியை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவன் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். இதை கேட்டு அந்த அக்காக்காரி ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பஸ்லேருந்து கீழே இறங்கிடுறா. அவள் பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போக, நில்லு ஏன் போகிற அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஒன்னால தான் என் தம்பி இப்படி ஆனா, அது மட்டும் இல்லாமல் நீ என் பாய் ஃப்ரெண்டு கூட தப்பாக இருக்க பார்த்துருக்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படி சொல்ல. பின்னாடி வந்த அந்த ஹைலியும் பாய் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறானா, ஆமாம் இவ தான் ப்ராப்ளத்துக்கு காரணம், ஏன்னா 60 செகண்ட்ஸ் சொல்லிட்டு இவ தான் 120 செகண்ட்ஸ் வரைக்கும் அவனை அப்படியே வச்சிருந்தா, இவளால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்ல. நம்ம அக்காக்காரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணம், அதை எப்படியே சரி போன்னு தான் நான் பார்க்குறேன், நீங்கள் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம், அந்த பையன்கிட்டேருந்து நம்ம கையை ரிமூவ் பண்ணதான் பார்த்தோமே தவிர அந்த கேண்டில் ஆஃப் பண்ணாமல் விட்டுருப்போம். அந்த கேண்டில் ஆஃப் பண்ணால் மேபி அந்த பேய் அவனை விட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட சொல்ல. அப்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் அது தெரியாப்படுது. சரி நம்ம பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வர. அப்போது அந்த ஹெய்லியும் பாய் ஃப்ரெண்டும், என்ன இந்த ஆளை விடுங்க, நாங்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே வரல, இதுக்கப்புறம் நாங்கள் எந்த பிரச்சனையும் சிக்கணும் ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டும் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க இப்போது அந்த கையை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவன் தம்பிக்கார ரூமுக்கு போய் அவன் கையை அந்த கையோட பிடிக்க வச்சு அங்கே ஒரு கேண்டில் ஏற்றி அந்த கேண்டில் அணைச்சி பார்க்குறாங்க. ஆனால் அது எந்த ரியாக்ஷன் காட்டல, அவன் உடம்புல எந்த பேய் போன வேலைன்னு தெரில. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறான்னா, இவளே அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உட்காடுறான். அப்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் உன் தம்பியோட ஆத்மா கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவன் என்ன கேட்குறான்னா, என் தம்பியோட ஆத்மா கிட்டியா, அவன் இன்னும் சாகவே இல்லை, எப்படி அவன்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அவன் உடம்புக்குள்ளே இப்போ ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அவன் தம்பியோட ஆத்மா இங்கே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனும் அந்த கையை ஆன்சர் கொடுத்துட்டு அங்கே டாக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவன் எதிர்பார்த்த மாரி அந்த சின்ன பையனோட ஆத்மா தான் வரும்னு பார்த்தா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா வருது. அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, உனக்கு இந்த பையனோட ஆத்மா எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ ஏன் கூட வா, நான் அவனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்ல.
நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை உடம்புல ஏற்றுக்க அது அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி அந்த ஆவியோட உலகத்துக்கு கூட்டு போகுது. அதுக்குள்ளே கூட்டு போனோடனே நம்ம ஹீரோயினு அந்த பையனை பார்க்குறா. அந்த பையனை அங்கே இருக்கிற நிறையா பேயெல்லாம் போட்டு அவனை சித்திரவதைப்படுத்தி அவனை கொடுமைப்படுத்துறதை பார்த்து அவளால் தாங்கிக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறா. அவள் பாடியை ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகுது, ஏதோ வித்தியாசமாக மாற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணணும்னா டக்குன்னு அவள் கையை பிடிச்சி அந்த ஹேண்ட்லேருந்து பிரித்து எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட நம்ம ஹீரோயின் பயத்தில் ஒரு ஓரமாக போய் உட்காந்து கத்துறா, கதறா, அழுவ ஆரம்பிக்கிறா. நம்ம அவனை எப்படியும் காப்பாற்ற முடியாது, அவன் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க, அவனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அழுகுறா. அடுத்ததான் நம்ம ஹீரோயினை அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அவள் வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அந்த அப்பங்காரன் அந்த ஹீரோயினை உட்கார வச்சு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது நான் அவன்கிட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் இருந்து தப்பு தான், நான் அவன்கிட்ட ஒரு சில விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கடைசியாக உனக்கு எதுன்னு ஒரு லெட்டர் இருக்குது அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து காட்டுறான். அதில் என்ன இருக்குன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதோ ரொம்ப தீராத வியாதி எது இருந்ததாகவும் அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் அதனால தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் ஆகி அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறா. அவள் கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போதே பின்னாடி அவங்க அம்மாவோட பேய் உருவம் வந்து நீ அவன் நம்பாத, அவன் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்ககிட்ட இருந்து விலகி அவள் ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போனதும் அவள் ரூமுக்குள்ளே மறுபடியும் அவங்க அம்மாவோட பேய் வந்து அந்த கண்ணாடியில் உட்காந்துக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவன் உன்னை ஏமாத்துறான், போய் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவள் பயத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ என்னை காப்பாற்ற முடியாது, அதுக்கு பதிலாக நீ அந்த பையனை காப்பாற்றணும், நீ அந்த பையனை காப்பாற்றணும்னு நினச்சின்னா அவனை அந்த சித்திரவேலேருந்து விடுவிக்கணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவனை கொண்டுரு, அவன் கொண்டதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்துடுவான், அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னைய பார்த்துக்கிட்ட மாரி அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயின் அவள் உன்னை கொல்ல உன் அப்பா உள்ளே வர போகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு டக்குன்னு யாரோ கதவை இடிச்சுட்டு உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பங்காரன் தான் வரான். ஆனால் கீழே நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, மேலே அந்த அப்பங்காரன் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இப்படியே காட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மேலே பாஞ்சு நம்ம ஹீரோனை கொல்ல பார்க்க நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற கத்திரிக்கோலை எடுக்க ட்ரை பண்ணுறா. இந்த சவுண்டு கேட்ட கீழே இருந்த அப்பங்காரன் என்ன பண்ணானா மேலே அவன் பொண்ணோட ரூமுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போது அவன் ஓடி வந்து அந்த ரூமுக்குள்ளே பார்க்க அவனுக்கு பெரிய ஷாக்கு என்னன்னா அந்த ஹீரோயினே அவள் கழுத்தை பிடிச்சி அவளே நெரிச்சிக்கிறா. அதே செகண்டு நம்ம இப்பங்காரன் நம்ம ஹீரோயினை தடுக்கலாம்னு சொல்லிட்டு அவள் கிட்ட போக அதே சமயம் நம்ம ஹீரோயினு அங்கே இருக்கிறது அந்த கொடூரமான அப்பங்காரன் நினச்சிட்டு அங்கே இருக்கிற கத்திரிக்கோள் எடுத்து அவன் அப்பங்காரன் வரவும் இவன் அந்த கத்திரிக்கோள் எடுத்து குத்தவும் ரெண்டும் ஒரே டைமில் இருக்க அந்த அப்பங்காரோட கழுத்துலேயே குத்திட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உன் தம்பியை காப்பாற்றுற ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன், நீ சீக்கிரம் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு அதை சொல்கிறேன், நம்ம எப்படியாவது உன் தம்பியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் வேறு வழி இல்லாமல் உன் தம்பியை காப்பாற்றி ஆகணுன்ற கட்டாயத்தில் அவளும் கார் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு போகிறா. அப்போ தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அவள் வீட்டில் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் தான் காரில் உட்காந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கா. அவள் போனதும் நம்ம ஹீரோயின் இறங்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக அங்கே அவனோட ரூமுக்குள்ளேயே போகிறா. அப்படி போயிட்டு அவன் படுத்துருக்கிறதே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அவனை கொன்றான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். அதே சமயம் டக்குன்னு அந்த பையனோட அம்மா உள்ளே வந்துட்டு நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதே சமயம் இவன் வெளில போக பார்க்க ஏன் வெளில போகிற, வா, நான் உன்னை திட்டின தப்பு தான், ஆயிருந்தாலும் நீ என் பொண்ணு மாதிரி தான், நீ ஏன் அதுக்கப்புறம் இவனை மறுபடியும் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீங்கள் அன்றைக்கி திட்டினதுலேருந்து என் மேலே கோவமாக இருக்கீங்க, மறுபடியும் வந்தால் நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப கோவப்படுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு உன் மேலே கோவம் வந்தது தான், இருந்தாலும் நீ என் பொண்ணு மாதிரி தான், நான் உன்னை என் பொண்ணுன்னு நினச்சி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீ அவனுக்கு ஒரு அக்கா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு விட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப ஃபீல் ஆயிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயினே அவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா நான் இவன் கூட கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளில போயிட. இப்போது நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் ஒரே ரூமில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டாக தான் காட்டுறாங்க. அவள் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு கீழேருந்து அவள் ஹாரன் மேலே ஹாரன் அடிக்க உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோட தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அந்த ரூமில் அவன் தம்பியை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போது அந்த தம்பிக்காரன் அவன் ஃபேஸு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி வயசான ஏதோ கொடூரமான ஒரு பேய் மாதிரி தெரியுது. அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா நீ என்கிட்டேருந்து இவனை காப்பாற்றவே முடியாது, இவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கொடூரமாக பேச இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா
அவன் ஒழிச்சு வச்சிருந்த அந்த கத்திரிக்கோலை எடுத்து அவனை கொல்லான்னு சொல்லிட்டு கை ஓங்குறா. அங்கேருந்து அந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறா. வீட்டுக்குள்ளே போய் பார்க்க அந்த அப்பங்காரன் ரத்த வெள்ளத்தில் கழுத்தில் குத்துப்பட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அவன் இன்னும் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் தான் இதை பண்ணியிருக்கான்ட்டு அவன் எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தம்பி தேடி தான் வந்திருப்பான்னு தெரிஞ்சுட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, அம்மா நீங்கள் தம்பி கூடவே இருங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை தம்பிக்கிட்ட விடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. நான் இப்போ தான் அவளை ரூமில் விட்டுட்டு வரேன், வெளில வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னதான் அவளை அங்கே விட்டுட்டீங்களா, சீக்கிரம் போக, தம்பியோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து, அவள் சரியில்லை அப்படின்னு சொல்ல அந்த அம்மாக்காரியும் பதறி அடித்து போய் ரூமில் பார்க்க அந்த ரூமில் ஹீரோயினும் இல்லை, அந்த தம்பிக்காரனும் இல்லை. 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரில. என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தம்பிக்காரனை வீல் சேரில் வச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளில தள்ளி போய்கிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்காரி எப்படியோ அங்கேருந்து ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. வந்து பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த சமயம் நம்ம ஹீரோயினை தம்பிக்காரனை தூரத்தில் வீல் சேர் வச்சு தள்ளிட்டு போகிறத பார்க்குறா. பார்த்தோன்னே ஸ்பீடாக பின்னாடியே போய்கிட்டு இருக்க அவள் ஏதோ அறபோதையில் அவனை தள்ளிட்டு ரோட்டுக்கிட்ட போகிறா. அப்போது அவன் கண்ணுக்கு அந்த வீல் சேரில் இன்னும் அந்த சின்ன பையன் தெரியாமல் ஏதோ ஒரு கொடூரமான பெய் தான் தெரியுது. அது சிரிச்சுக்கிட்டே இருக்க அவள் ஒரு கட்டத்தில் அந்த ரோட்டுக்கிட்ட போக ரோட்டில் ஃபுல்லாக ஒரே காராக ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பையனை காப்பாற்றலாம், நீ எப்படியாவது அந்த பையனை கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் அவங்க அம்மா பையன் வந்து அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் வேறு வழி தெரியாமல் ஏதோ பண்ணுறா. ஆனால் அதை காட்டாமல் டக்குன்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த தம்பிக்காரன் உள்ளே ஊந்தான்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயின் தான் ரோட்டில் போய் விழுந்திருக்கா. அவளுக்கு அடிபட்டு மூஞ்செல்லாம் அடிபட்டு அவள் ஏஞ்சி நின்று அந்த தம்பிக்காரனை பார்க்க அந்த தம்பிக்காரன் ஸ்ட்ரெச்சர்லேருந்து கீழே கிடக்குறான். அவனை தூக்கி மடியில் வச்சுட்டு அந்த அக்காக்காரி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பின்னாடி இவனும் போக அங்கே இவன் அப்பங்காரன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு பின்னாடியே போகிறான். ஆனால் இவன் கூப்பிட்டதை அவன் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அங்கே சைடில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா இந்த தம்பிக்காரன் இப்போ ரொம்பவே நல்லாகி அவன் உடம்புலாம் சரியாகி அவன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே அவன் அவங்க அப்பாவை தேடி மறுபடியும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போக அங்கே திரும்பியும் அந்த தம்பிக்காரன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க அம்மாவெல்லாம் சந்தோஷமாக டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலேருந்து போகிற மாதிரி பார்க்குறா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடமே இருட்டாக அவள் கையை பார்க்குறா. அவள் கை ஒரு மாதிரி உடஞ்சி நெளிஞ்சு கிடக்கு. இப்படி அவள் கையை பார்த்துக்கிட்டே இருக்க அதே சமயம் அப்பங்காரன் முன்னாடி தூரத்தில் போய்கிட்டு இருக்கான். அப்போ இவன் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி போகிறா. அவன் ஒரு லிஃப்ட்டில் ஏறி அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆக அவன் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க தூரத்தில் ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கதை பார்க்குறான். அதுக்கிட்ட போக அங்கே ஒரு கை வருது. அந்த கையை பிடிச்ச உடனே டக்குன்னு இப்போ தான் ஒரு தரமான ட்விஸ்ட்டு காட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த கையை யூஸ் பண்ணி மற்ற ஆத்மாலாம் கூப்பிட்டாங்களோ அந்தமாரி மற்றவங்க யாரோ அந்த கையை யூஸ் பண்ணி இவளை கூப்பிட்ருக்காங்க. அதாவது இவ ஆல்ரெடி செத்து போயிட்டா. எப்படின்னா அந்த தம்பிக்காரனை அந்த ரோட்டில் தள்ளுறதுக்கு போயிருப்பா இல்லையா, அதுக்கு பதிலாக இவளே அந்த ரோட்டில் விழுந்திருப்பா. அதில் தான் அவள் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருப்பா. அதனால தான் அவள் யார் கண்டுக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டா. தெரியாமல் இவன் மட்டும் கத்த யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இவ வந்து இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணோடனே இவ இப்போது செத்து ஆவியாக இருக்கனால இவ இப்போ போய் அப்பியர் ஆகிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் ஷாக்காகி இவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நிறைய ஹாரர் படம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.